الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வியாழக்கிழமை வாரம் நடைபெறக்கூடிய வகுப்பிலே ஹிஜ்ரி வருடம் 1447 ஆண்டில் என்ன தலைப்பு? மாநபியும் மஅரிதுல் ஈமானும் என்ற தலைப்பிலே கருத்துரைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கடந்த வாரம் முன்னுரையாக நாம் மதீனாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்தோம். அதாவது ஒருவர் மதீனாவுக்கு வருவதானால் அவர் எவ்வாறு அவரை அமைத்துக் கொள்ள வேண்டும், அவரது எண்ணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். அதிலே முக்கியமாக 2 விடயங்கள். முதலாவது என்ன சொன்னோம்? இஹ்லாஸ். அதாவது எதை செய்தாலும் அந்த இஹ்லாஸ், மன தூய்மை என்பது இன்றியமையாதது, கட்டாயம் என்பதை பார்த்தோம். அதோடு அந்த இஹ்லாஸ் எப்போது வரும் என்றால் நபியுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருந்தால் தான் அந்த இஹ்லாஸ் முறையாக வரும். அடுத்ததாக சொன்னோம், ஒன்று பயந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஷிர்குல் ஹஃபி, அதாவது ரியா, முகஸ்துதி என்பதை ஒட்டுமொத்தமாக பயந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அப்ப பொதுவாக நல்வணக்கங்கள் என்று வருகின்ற போது இஹ்லாஸ் என்பது முதலாவது. அந்த இஹ்லாஸ் எப்போது இஹ்லாஸாக அமையும் என்றால் நபியுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருந்தால்தான் அது உண்மையான மன தூய்மையானதாக, கலப்பற்றதாக, இஹ்லாஸாக இருக்கும். அடுத்ததாக இவ்வாறு வணக்கங்கள் செய்கின்ற போது அந்த வணக்கங்களை பாழாக்கக்கூடிய, நன்மைகளை இழக்கச் செய்யக்கூடிய விடயங்களில் பிரதானமானதுதான் மறைமுகமாக வரக்கூடியதுதான் என்ன? ஹர்ரியா, முகஸ்துதி. உதாரணமாக நாம் என்ன சொன்னோம்? இப்ப முகஸ்துதி என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கும் பார்த்து கணக்கு போடலுமா, சொல்லலுமா யாருக்கும்? ஏன்னா இது மறைமுகம். ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட ரொம்ப அதிகமாக பயந்தாங்க. என்னத்த? எனவே அந்த இஹ்லாஸை நாம் வரவழைத்துக் கொள்வோம். அந்த இஹ்லாஸ் நபியுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அர்ரியா, முகஸ்துதி என்பதை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எல்லா விடயத்திலும் முகஸ்துதி என்பது இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் காட்டப்பட வேண்டும் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக மட்டும். அப்படி இருந்தால் தான் அதை நன்மைக்குரியதாக, பொருத்தமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒருவர் மதீனாவுக்கு வருவதற்கு நாடினால் அவர் என்ன செய்ய வேண்டும்? மாரிசுல் ஈமான் என்ன சொன்னோம்? ஈமான் மாரிசுல் என்ன சொன்னோம்? ஒதுங்குமிடம். மாரிசுல் ஈமான்டா இறை விசுவாசம். இது அடிப்படையில் நம்ம மனசுல இருக்கணும். மாரிசுல் ஈமான், ஈமான் ஒதுங்குமிடம். எனவே அந்த ஈமான் ஒதுங்குமிடமாகிய மதீனாவுக்கு வருகை தரக்கூடிய மக்கள் அவர்களுடைய நாட்டம், எண்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் மஸ்ஜிதுன் நபவியை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். பிற நாடுகளில் இருந்து மதீனாவுக்கு ஒருவர் பயணத்தை மேற்கொள்கின்ற போது அவருடைய நாட்டம் என்ன இருக்க வேண்டும்? மஸ்ஜிதுன் நபவியை தரிசிப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். இதுவல்லாமல் வேறு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இதனுடன் சேர்த்து வந்ததற்கு பின்னால் செய்வதென்பது வேறு. ஆனால் நாட்டிலிருந்து வருகின்ற போது மஸ்ஜிது நபவியை தரிசிக்க வருவதாகத்தான் நாம் எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது ஒருவர் நபியுடைய மன்னரை தரிசிப்பதற்காகவோ அல்லது சில குறிப்பிட்ட இடங்களை தரிசிப்பதற்காகவோ பயணங்களை மேற்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மதீனாவுக்கு, மக்காவுக்கு, உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் மதீனாவை தரிசிக்க வருவதாக இருந்தால் எதை தரிசிப்பதற்காக எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்? மஸ்ஜிதுன் நபவி, நபியுடைய பள்ளியை தரிசிப்பதற்கான எண்ணத்தை தான் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
ஒருவர் வணக்கத்தின் நிமித்தமாக பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களை பற்றி கூறும்போது லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மசாஜித, அதாவது வணக்கம் என்ற போர்வையிலே பயணங்களை மேற்கொள்ளலாம் 3 பள்ளிகளுக்கு மாத்திரம்தான். எத்தனை பள்ளிகள்? 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் வணக்கம் என்ற போர்வையிலே பயணங்களை மேற்கொள்ளலாம். அவ்வாறு கூறிவிட்டு கூறினார்கள், மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜிது நபவி வல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹ் வல் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 பள்ளி வாயில்களுக்கும் தான் வணக்கம் என்ற போர்வையில் நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாமே தவிர வேறு எந்த இடத்துக்கும் வணக்கம் என்ற போர்வையில பயணங்களை மேற்கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதை இதனூடாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும்போது அதாவது இந்த வார்த்தையை சொல்லும் போது லா துஷத்து ரிஹாலு, அதாவது பயணம் சிரமத்தோட தானே மேற்கொள்வோம். ஒரு பயணம் மேற்கொள்வதா இருந்தா சும்மா அப்படி எழுப்பிட்டு போறதா? உதாரணமாக அதற்காக பல ஏற்பாடுகள், சிரமங்கள், கட்டி சாதனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்வாங்க இல்லையா? அப்ப வணக்கம் என்ற போர்வையில் பயணிப்பதாக இருந்தால் இந்த 3 இடங்களுக்கு தான் வர வேண்டும் என்ற அந்த வார்த்தை நமக்கு எதனை கூறுகின்றது என்றால், வேறு இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வது மார்க்கம் என்ற வணக்கம் என்ற அடிப்படையிலே அனுமதி கிடையாது. இதிலே ஆழமாக தெளிவாக இருக்க வேண்டும். அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸுடைய வெளிரங்கமான கருத்தை பார்க்கின்ற போது நமக்கு என்ன புரிகிறது? இந்த 3 இடங்களுக்கு மாத்திரம்தான் வணக்கம் என்ற போர்வையிலே பயணங்களை மேற்கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது தெளிவாக அடிமனதிலே ஆழமாக பதியப்பட வேண்டும். ஏன்னா உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் மதீனாவுக்கு வருவார்கள். ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் மதீனாவுக்கு வருவார்கள். மதீனாவுக்கு உண்டு மாத்திரம் வாரவங்க சிலர்கள் இருக்கலாம், ஆனால் அரிது. அப்படித்தானே? உலகத்திலிருந்து வாரவங்க பெரும்பாலும் ஹஜ் உம்ராவுக்காக வாரவங்க இங்க வருவாங்க. எனவே அவங்களுக்கு நாம இந்த செய்தியை நாம சொல்லிக் கொடுக்கணும். மதீனாவுக்கு வாரதாக இருந்தால் இந்த 3 பள்ளிகளில் ஒன்றான மஸ்ஜித் நபவியை தரிசிப்பதற்காகத்தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒருவர் மதீனாவுக்கு வந்து விட்டால் அவருக்கு சில விஷயங்கள் மார்க்கமாக்கப்படுகிறது. நாட்டிலிருந்து வரும்போது நாடுவதல்ல, மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டால் சில விடயங்கள் அவருக்கு சுன்னத்தாக்கப்படுகிறது. அதில் முதலாவதாக மஸ்ஜித் நபவி வந்துட்டாரு, தொழுதுருவார். அதற்கு அடுத்ததாக உள்ள விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரையை தரிசிப்பது, அவர்களுக்கு சலாம் சொல்வது, அதற்கு அண்மையிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு சலாம் கூறுவது. அதற்கு பின்னால் மஸ்ஜித் குபா, குபா பள்ளியை தரிசித்து அங்கே தொழுகையை நிறைவேற்றுவது. பகி, மக்பரத்துல் பகி அல்லது பகியுல் கர்கத், மதீனாவாசியில் அடங்கப்படக்கூடிய அந்த ஜன்னத்துல் பகி என்று சொல்வார்களே அந்த இடத்தை தரிசித்து அவர்களுக்காக சலாம் சொல்வது. அடுத்ததாக உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குது? உஹத், ஷுஹதா உஹத் மலை அடிவாரத்தில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் சலாம் சொல்ல வேண்டும். எனவே நபியுடைய மன்னரை தரிசித்து சலாம் சொல்வது, அதற்கு பக்கத்தில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்னரைக்கு சலாம் சொல்வது, மஸ்ஜித் குபாவுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுவது, ஜன்னத்துல் பகி அல்லது பகியுல் கர்கத் என்ற அந்த மன்னரையிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சலாம் சொல்வது, உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு சலாம் சொல்வது. அப்படி சுருக்கமாக பார்ப்போமா இருந்தால் 2 பள்ளி வாயில்கள் 3 அடக்கஸ்தலங்கள், 2 பள்ளி வாயில்கள் 3 அடக்கஸ்தலங்கள். பள்ளி வாயில்கள் மஸ்ஜிது நபவியும் மஸ்ஜித் குபா. அடக்கஸ்தலத்தை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் 2 கலீஃபாக்கள், 1 பகீஉல் கர்கத், 2 ஷுஹதா உஹத், 3. இது 3ம் மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறது. இவ்வாறு மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு இது சுன்னத்தாக இருக்கிறது. அதுவல்லாமல் ஒரு மனிதர் நாட்டிலிருந்து வரும்போது குபாவிலே தொழ வேண்டும் என்ற பயணத்தை மேற்கொள்ளலாமா? முடியாது. அல்லது நபியுடைய மன்னரை தரிசித்து சலாம் சொல்ல வேண்டும் என்ற பயணத்தை மேற்கொள்ளலாமா?
முடியாது. எனவே இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் மதீனாவுக்கு வருகை தந்து விட்டால் மேற்கூறிய அந்த 5 விடயங்களையும் செய்வது அவர்களுக்கு சுண்ணாவாக இருக்கிறது. அந்த 5 விடயங்களும் 2 பள்ளி வாயில்கள், 3 அடக்க ஸ்தலங்கள். அதுவும் அல்லாமல் ஒருவர் மதீனாவுக்கு பிரயாணத்தின், அதாவது பிரயாணத்தை மேற்கொள்வதால் வியாபார நோக்கம் அல்லது ஒரு நண்பரை தரிசிப்பதற்காக அல்லது மார்க்க கல்வியை கற்பதற்காக வருகிறார். இது அனுமதியா இல்லையா? அனுமதி. வியாபாரம் எங்கே இருந்தாலும் போன உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் வியாபாரம் செய்வதாலும் போகலாம். கல்வியை தேடி பயணிக்கலாம். அதே போல ஒரு நண்பர், உறவினர்கள் இருந்தால் அவர்களை தரிசிப்பதற்காக போகலாம். அதற்காக மதீனாவுக்கு வரலாம், மக்காவுக்கு வரலாம், பலஸ்தீனுக்கு போகலாம். ஆனா வணக்கம் என்ற போர்வையில் தான் இந்த 3 இடங்களை தவிர வேறு இடங்களில் நமது எண்ணத்திலே இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக புரியக்கூடிய இன்னொரு விடயம்தான், ஒரு இடத்தின் சிறப்பு கருதி வேறு எந்த இடத்துக்கும் நாம் பயணிப்பது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இந்த 3 இடத்தை தவிர, அதாவது இடத்தின் சிறப்பு கருதி பயணத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸத்தி மசாஜித். 3 பள்ளி வாயில்களை தவிர பிரயாணங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற இந்த ஹதீஸ் நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால், ஒரு இடத்தை குறிப்பிட்டு வணக்கத்துக்காக பயணிப்பது அனுமதி இல்லை என்பதை கூறுகிறது. ஆனால் வேறு நோக்கம், வியாபாரம், கல்வி அல்லது இன்னொரு பல நோக்கத்துக்காக பயணத்தை மேற்கொள்ளலாம். எனவே இந்த மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். தெரியாதவர்களுக்கு நாம் இதனை நினைவூட்ட வேண்டும். அடுத்ததாக பயணம் என்று வருகின்ற போது பெண்களை பொறுத்தவரையிலே அந்த பெண்கள் பயணத்தை மேற்கொள்கின்ற போது அவர்களுக்கு ஒரு மகரம், ஆண் துணை கட்டாயமாக வேண்டும். காரணம், பெண்கள் என்பவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள், கௌரவமானவர்கள், அவர்களுக்கு ஒரு துணையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. எனவே மகரமான ஒருவருடன் தான் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வது பெண்களை அவமதிப்பதா அல்லது மதிப்பதா? மதிப்பது, அவர்களை கௌரவப்படுத்துவது, அவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு கார்டியன் வார என்பது அவங்களோட கௌரவத்தை கூட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனால் புரியாதவர்கள் அதை தரக்குறைவாக அவமதிப்பாக கொள்வார்கள். இஸ்லாம் மதிக்கின்றது பெண்களை. அந்த வகையிலே ஒரு பெண் பயணம் மேற்கொள்கின்ற போது இன்னொரு பல சிரமங்களை மேற்கொள்ளலாம். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லது இன்னொரு தேவைகள் ஏற்படலாம், அவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லது கெடுதிகள் பல ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம், அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, இது போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டுதான் ஒரு பெண் ஒரு மகரமான ஆணுடன் பயணிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த வார்த்தை என்பது வெறுமனே பயணம் என்பதற்கு மாத்திரமல்ல, உம்ரா ஹஜ்ஜிக்கு வருவதாக இருந்தாலும் கூட ஒரு பெண் உம்ராவை நிறைவேற்றுவதனால் எல்லா வசதி வாய்ப்புகளோட எடிஷனலா என்ன ஒரு மேலதிகமாக ஒரு ஆண் துணை வேண்டும் என்பது கட்டாயம். காசு இருக்குது, வசதி இருக்குது, டிக்கெட் இருக்குது, விசா இருக்குது, ஆனா ஆண் துணை இல்லாட்டி அதுல என்ன செய்யப்படாது, உம்ராவுக்கு வரக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யஹில்லு லிம்ரஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹலாலாக மாட்டாது, துசாஃபிரு மசீரத்த யௌமின், ஒரு நாள் பயண தூரம் தனியாக பயணிப்பது ஹலாலாக மாட்டாது, இல்லா மஅதி மஹ்ரமின், ஒரு மஹரமான ஆண் துணையுடன் தான் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஹரம், அதாவது ஒரு பெண் மஹரமான ஆணுடனே தவிர பயணம் மேற்கொள்ள மாட்டாள். இந்த பயணம் என்பது எல்லா விதமான பயணத்துக்கும் பொருந்தும், அது ஹஜ்ஜுக்கும் பொருந்தும், உம்ராவுக்கும் பொருந்தும். எனவே இந்த விடயத்தில் பெண்கள் கரிசனை கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லா விதமான விடயங்களும் இருக்கிறது என்று மஹரம் இல்லாமல் பயணத்தை மேற்கொள்வதை தவிர்த்து கொண்டால் அவளுக்கு உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய அந்த நன்மை கிடைக்கும். எப்போதும் ஹஜ்ஜுக்கு போக நாடுகிறாள், உம்ராவுக்கு போக நாடுகிறாள், எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை,
மஹரம் இல்ல, அதற்காக தவிர்த்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவளுடைய அந்த எண்ணத்துக்கு மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழிகாட்டலை பின்பற்றி தவிர்த்து கொண்டதற்காக அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி அவளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே சில பெண்கள், ஒரு பெண் நான் தனியாக போகிறேன், இல்லை குழுக்களாக போகிறேன் என்று பெண்களுடன் சேர்ந்து பயணிக்கலாமா என்று கேட்டாலும் கூட அதையும் கூட தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும். மஹரம் என்பவன் ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் மஹரமாக முடியுமா? ஒரு பெண்ணுக்கு மஹரமாக இன்னும் ஒரு பெண் மஹரமாக முடியுமா? முடியாது. மஹரம் என்பது யாரு? ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ஹஜ்ஜி கும்ராவுக்கு வரக்கூடியவர்கள், அது மதீனாவுக்கு வருகிறோம், சிறப்பான இடம் என்ற அந்த எண்ணங்களை நாம் வைத்துக் கொண்டாலும் இந்த நிபந்தனையை கட்டாயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மஹரிசுல் மதீனா, மஹரிசுல் ஈமான், இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஈமான் ஒதுங்கக்கூடிய இந்த மதீனாவுக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே சில வார்த்தைகள் சர்வசாதாரணமாக புழங்கப்படும். உதாரணமாக, ஒரு மனிதர் உம்ராவுக்கு போறார் என்றால், உம்ராவுக்கு போறது எங்க? மக்காவுக்கு. ஆனா மக்கள் சொல்லுவாங்க என்ன சலாத்தை எத்தி வச்சிருங்க. ஆனா மக்கா எங்க இருக்குது, மதீனா எங்க இருக்குது? உம்ராவுக்கு போறது மக்கா, ஹஜ்ஜுக்கு போறது மக்கா. ஆனா உம்ரா ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் போது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, என்ன சலாத்தை எத்தி வச்சிருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சலாத்தை எத்தி வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரெல்லாம் ரசூலுல்லாஹுடைய அந்த மன்னரையை நெருங்குகிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும்? அவங்க சலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னார் இன்னார் சலாம் சொன்னார் என்று எத்தி வைக்கிற கடமை ஒன்று இருக்குதான்? கிடையாது. அப்ப அதாவது யாராவது மதீனாவுக்கு வரும்போது இவ்வாறு சொன்னால் அந்த சலாத்தை எத்தி வைப்பது கூடுமா கூடாதான்னு கேட்டா கூடாது. அப்படி எத்தி வைக்கலுமா? ஒரு மனிதர் நபியின் மீது சொல்லக்கூடிய சலவாத்தையும் சலாமையும் எத்தி வைப்பதற்கு அல்லாஹ் சிலர்களை பொறுப்பாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் யார்? மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எனவே வானவர்கள் அதனை எத்தி வைப்பார்கள். உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? சலாம் சொல்லுங்க, சலவாத் சொல்லுங்க. அவ்வாறு யாராவது நமக்கு சொல்லிட்டால் நாம் என்ன சொல்லணும் அவங்களுக்கு? நீங்க சலவாத்து சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மத் சொல்லுங்கன்னு சொல்லணும். நாமளும் தெரியாத காலத்துல சொல்லியிருப்போம். ஆனா இப்படி சலாத்தை எத்தி வைக்கிறதுங்கிறது நபியுடைய மன்னரைக்கு மார்க்கம் அனுமதிக்குதான்னு கேட்டா தேவையில்லாத ஒரு விஷயம். எங்கிருந்து சொன்னாலும் வானவர்கள் எத்தி வைப்பதற்காக இருக்கின்ற போது ஏன் மனிதர்களிடத்தில் நாம் பயணத்தில் என்ன காகோ மூலமாகவோ அல்லது வேறு விதியாக அனுப்ப வேண்டும்? இஸ்லாம் அதனை அனுமதிக்கவில்லை. யாராவது சொன்னால் நாம சொல்லணும், நீங்க இருக்கும் இடத்திலிருந்து சலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், அல்லாஹு தாலா மார்க்கத்தை இலகுபடுத்தி வைத்திருக்கிறான். சலாம் சொல்வதற்கு இவ்வாறு தூது செய்திகளை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சிரமம் இருக்கும் என்றால் நபி அவர்கள் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லி இருப்பார்கள். குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. பொதுவாக சொல்லுது. அல்லாஹ், வானவர்கள் சலவாத்தும் சலாமும் கூறுகிறார்கள். எனவே மோமின்களே நீங்களும் என்ன செய்யுங்க? நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்க. பொதுவான வாசகம். இங்க வந்து சொல்றாங்களா? அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த வசனம் எப்ப இறங்குது? எப்ப இறங்குது? நபியுடைய மரணத்துக்கு பிறகு, நம் மரணத்துக்கு முந்தைய? சலவாத்து சொல்லுங்க என்ற செய்தி மரணத்துக்கு பின்னால இறங்குமா? இறங்காது. அப்ப எனவே இந்த வசனம் என்ன சொல்லுது? ரசூலா உயிருடன் இருக்கும் போது இந்த வசனமே இறங்குது. அப்ப சலவாத்தும் சலாமும் சொல்லுது எப்ப? யாரு சொன்னது? இது அல்லாஹ் தஆலா சொன்னது, நபி அவங்க சொன்னாங்க. எனவே எத்தி வைத்தல் என்ற செய்தி அது மலக்குமார்களுக்குரியது. உலகத்தில் எங்கிருந்தாலும் சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்த். அல்லாஹ்வுக்கென சில மலக்குமார்கள் வானத்திலே பறந்து திரிந்து செல்வார்கள். யுபல்லிகூனி மின் உம்மதி அஸ்ஸலாம். எனது சமுதாயத்திலிருந்து யாரெல்லாம் சலாம் சொன்னார்களோ அந்த சலாத்தை எனக்கு எத்தி வைப்பார்கள். யார் எத்தி வைப்பார்கள்? மலக்குமார். எனவே மலக்குமார் இருக்கிறாங்க, அதனால யாரும் சிரமப்பட்டுக் கொள்ள தேவை கிடையாது.
ரைட். அப்படி யாராவது நமக்கு சொன்னால் எனது சலாத்தை எத்தி விடுங்கள் என்று சொன்னா நாம் என்ன சொல்லணும் அவங்களுக்கு? நீங்க சலவாத்தும் சலாமும் இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க. இதனை எத்தி வைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? மலக்குமார்கள் இருக்கிறாங்க. செய்தியை நம்ம சூகசமாக சொல்லணும். அதை நம்ம யாரும் தெரியாம நம்மகிட்ட சொல்லிட்டா அதை ஒரு பெரிய ஒரு இதை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய தேவையில்லை, அவங்களை அவமதிக்கிறதோ அல்லது குத்தி காட்டுறதோ தேவையில்லை. ஒரு புரிகிற முறையில சொல்லிக்கொண்டு. ஓகே, ரைட். அடுத்ததாக இது நமக்கு என்னத்தை சொல்லுது சொன்னா, இஸ்லாம் இலகுவான மார்க்கம். சிரமப்படக்கூடிய எந்த செய்தியையும் நமக்கு என்ன செய்யாது, சொல்லாது. உண்மையிலே இப்ப சலாத் எத்தி வைக்கணும்னு சொன்னா கிராமப்புறங்கள் வாழக்கூடிய மக்கள் யார் மூலமாக எத்தி வைப்பாங்க? உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு யாருமே போக மாட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளும் உதாரணம். அப்ப எப்படி சொல்லி அனுப்புவாங்க? அப்ப அவங்களுக்கு தலவாத்து தலாமைங்கிற பாக்கியமே இல்லாம போய்த்திரும். அப்படித்தானே? இஸ்லாம் அப்படி எல்லா வணக்கத்தையும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் இலகுபடுத்தி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மன்னரைகளை ஒரு பெருநாளாகவோ அல்லது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக ஆக்குவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அங்கனைக்கு போன நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? சலவாத் சொல்றது, சலாம் சொல்றது, இவ்வளவுதான். அதுவல்லாமல் நமது தேவைகளை கேட்பதோ அல்லது இன்னொரு வேலையில் ஈடுபடுவதோ மார்க்கம் அனுமதித்த விடயம் கிடையாது. இவ்வாறாக ஒரு மனிதர் மதீனாவுக்கு வந்து விட்டார். மஅரிஜுல் ஈமான் எங்க வந்துட்டாரு? மஅரிஜுல் ஈமான் என்ன? ஈமான் ஒதுங்குமிட மதீனாவுக்கு வந்துட்டாரு. அப்படி வந்தவர் ஒரு மனதில ஒரு தெளிவான நிலையை எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் பலதுன் முபாரக், அருள் புரியப்பட்ட இடம். மதீனா என்பது அருள் புரியப்பட்ட இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இது யாருடைய அருளால் வந்திருக்கிறேன்? அல்லாஹுடைய பேரருளால் வந்திருக்கிறேன் என்பதை அடிமனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லது எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, அல்லது எனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அல்லது இன்னொரு காரணங்களை சொல்லி நான் நினைத்த இடத்துக்கெல்லாம் பயணிப்பேன் என்ற இருமாப்பு கொள்வது கூடாது. அருள் புரியப்பட்ட இடத்துக்கு வருவதானால் அருள் புரியக்கூடியவன் யார்? அல்லாஹுடைய அருள் மூலமாகத்தான் வந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்காக பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுடைய அபிவிருத்திக்காக துஆ செய்தார்கள் அல்லவா? நபி அவர்கள் மதீனாவுடைய அபிவிருத்திக்காக, மதீனாவுடைய அபிவிருத்தி, அவருடைய உணவுடைய அபிவிருத்தி, இன்னொரு விடயங்களுடைய அபிவிருத்திக்காக நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். இப்ப எங்க? அந்த இடத்தில் இருக்கிறோம். எனவே அருள் புரியப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அருள் புரிந்தவனை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் நன்றி உடையவர்களாக இருப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இந்த மதீனா என்பது நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஊர், நபியுடைய ஊர். மதீனா என்றால் இந்த பெயரை கேட்டாலே முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் என்ன வரும்? ஒரு அளவிட முடியாத ஒரு பாசம் வரும். இந்த மதீனா உலகத்தில் கோடான கோடி மக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. ஆனால் மதீனாவை பார்க்கவில்லை, மதீனாவுக்கு வரவில்லை. ஆனால் மதீனத்தும் நபி, நபியுடைய ஊர் என்ற அந்த பாசம் நேசம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த மண்ணிலே இங்கே இருக்கிறோம். எனவே அந்த அருளை நாம் அருளாக கருத வேண்டும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இதனை அருளாக கருதி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை புகழ வேண்டும். எனவே ஒரு மனிதன் இந்த மதீனாவுக்கு வருகை தந்தால் அதாவது இந்த மதீனாவுடைய புனிதத்துவங்களை பேணி நடக்க வேண்டும். இந்த மதீனாவுக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ மனிதர்கள் காசு பணம் சேர்த்திருப்பார்கள், ஆனா வர கிடைக்கவில்லை, மரணித்திருப்பார்கள். இது நாம் சர்வசாதாரணமாக கேள்விப்படக்கூடிய செய்தி. மதீனாவுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், ஹஜ்ஜி போகணும் நினைச்சிருப்பாங்க, ஆனா கிடைக்காது. அப்படி கேள்விப்பட்டோமா இல்லையா? ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம் கட்டாயமாக அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய நேரங்களிலே ஒரு அழகான முறையிலே இஸ்லாம் விரும்பக்கூடிய ஷரியாவுக்கு உட்பட்ட முறையிலே நமது எல்லா விடயத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சு வழக்கு, தொழில் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும், கல்வி நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் ஒரு அழகான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக இஸ்திகாமத், உறுதிப்பாட்டை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஈமான், அதற்கு பின்னால் என்ன? இஸ்திகாமத், நான் உறுதியாக இந்த மார்க்கத்திலே பயணிப்பேன், நபியுடைய வழியை பின்பற்றுவேன், நபியுடைய வழிகாட்டலை எடுத்து நடப்பேன், அந்த உறுதிப்பாட்டை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நல்ல பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளும். சில வேளை நாம் வருவதற்கு முன்னால் சில விரும்பத்தகாத பண்புகள் இருக்கலாம். அவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மறந்து நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல செயல்பாடுகளுடையவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே மதீனாவில் இருப்பதனூடாக எந்த சிறப்பும் கிடையாது. மதீனாவில் ஒரு மனிதர் பல வருடம் வாழ்ந்துட்டாருன்னு அவருக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதா? உதாரணமாக எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற நல்ல குணங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல பண்புகள், நல்ல பண்பாடுகள், நல்ல செயல்பாடுகளை வரவழைத்துக் கொள்வோமானால் உண்மையிலே அந்த மதீனா நமக்கு கிடைத்த அந்த அருளுக்கு ஒரு ஓரளவாவது நன்றியுடையவர்களாக நாம் கருதப்படுவோம். எனவே மதீனாவுக்கு பயணம் மேற்கொள்கின்ற போது நமது எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நபியுடைய வழிகாட்டல் எல்லா விடயத்திலும் அமைத்துக் கொள்ள வேண்டும். எதனை தவிர்த்து கொள்ள வேண்டும்? ரியா அப்படின்னு என்ன? முகஸ்துதியை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் மஸ்ஜிது நபவியை தரிசிப்பதற்காகத்தான் வருகிறேன் என்ற எண்ணம் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். யாராவது மதீனாவுக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு மேலதிகமாக உள்ள சொன்ன என்ன? மஸ்ஜிது குபா, அதே போல நபி அவர்கள் 2 கலீஃபாக்களுடைய மன்னரை, பக்கீஉல் கர்கத், ஷுஹதா உஹத், இவைகள் அவர்களுக்கு சுன்னத்தாக்கப்படும். பெண்ணை பொறுத்தவரையிலே பெண்கள் மஹரமுடன் தான் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் வரும்போது எனது சலாத்தை எத்தி வைங்கள் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? அங்கிருந்தே சலவாத்தையும் சலாமையும் சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக மதீனாவிலே வசிப்பதற்கு, வாழ்வதற்கு, தொழில் செய்வதற்கு, படிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றவர்கள் அதனை நியமத்தாக கருதி, அந்த புனிதமான இடத்துடைய மகிமையை கருதி, அதனுடைய மகத்துவத்துக்கு எந்த விதத்திலும் என் மூலமாக பாதகம் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்வது. அது பேச்சாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நடவடிக்கையாக இருக்கலாம். மதீனாவில் இருக்கிறோம், மதீனாவுடைய பண்பு என்ற அந்த நல்ல குணங்களை வரவழைத்துக் கொள்வதற்கு நாம் வெற்றிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே அந்த மதீனாவிலே வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுடைய நியமத்தாக கருதி அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தி மதீனாவுடைய புனிதத்துவத்துக்கு எந்த விதத்திலும் பாதகங்கள் வந்து விடாமல் நல்ல பண்புகளுடன் நல்ல செயல்களுடன் நம்மை வாழ வைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? மதீனாவுல. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு முன்னால மதீனா எப்படி இருந்ததுங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். மதீனா என்பது இதெல்லாம் சொன்னது எப்ப? இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு. இஸ்லாத்துக்கு முன்னால் மதீனா எப்படி இருந்ததுங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். ஓகே, இப்ப பேசின விஷயங்கள் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இப்ப ஒரு பெண்மணி வராங்க, அவங்களோட குழந்தை, அது வந்து அந்த பையன் வந்து மரணமா சின்ன பையன் மஹரம் என்று சொல்லி யார சொல்றது? கணவன். இல்ல ஓகே, அது ஓகே, அது தெரியும். வயசு உதாரணமா ஒரு பெண்ணுக்கு ஒரு பையன் இருக்கிறான், 8 வயசு பையன், மஹரம் சொல்லுவாங்க. அப்ப எப்ப சொல்றது? ஆமா, அப்படியா இருந்தா அப்படின்னு என்ன இருந்தா பயணத்துல அந்த பெண்ணுக்கு துணையாக இருக்கணும். உதாரணமா ஏதாவது தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய, இல்லாட்டி அம்மா தான் மகனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தேவைன்னு சொன்னா அவரு மகரமா சில வேலை என்ன செய்யறாரு, பயணத்துக்கு வரையில மகரமா இருக்கலாம். சில வேளை ஒரு கணவன் மனைவியா இருந்தா கணவன் தான் மனைவிக்கு மகரமா இருக்கணும், அப்படித்தானே? சில வேளை அவருக்கு முடியாத சந்தர்ப்பமா இருந்தா அவருக்கு ஹெல்ப் போயிடும் இல்லையா? அப்படித்தானே? அதாவது ஹஜ் உம்ரா பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க,